அஸ்வின்ஸ் இனிப்பு காரம் பேக்கரி மற்றும் செல்வ உணவகம். 2025-26 நிதியாண்டிற்கான தமிழக பட்ஜெட் கூட்டத்தொடர் வரும் 14ஆம் தேதி தொடங்க உள்ளது. நடப்பு ஆட்சியில் திமுக தாக்கல் செய்யும் கடைசி முழு பட்ஜெட் என்பதால் மக்களை கவரும் வகையில் பல்வேறு திட்டங்கள் இடம்பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த சூழலில் பாமக சார்பில் 18வது ஆண்டாக வேளாண் நிழல் நிதிநிலை அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. சென்னை தியாகராய நகரில் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வெளியிட்ட வேளாண் நிழல் நிதிநிலை அறிக்கையில் மொத்தம் 82 தலைப்புகளில் 240 யோசனைகள் தமிழக அரசுக்கு வழங்கப்பட்டுள்ளன. தமிழ்நாட்டின் மொத்த நிதிநிலை அறிக்கை மதிப்பில் 25% வேளாண் துறைக்கு ஒதுக்கப்பட வேண்டும் என்பதே பாமகவின் நிலைப்பாடு. அதன்படி பாமக நிழல் நிதிநிலை அறிக்கையின் மொத்த மதிப்பு 5 லட்சம் கோடி ரூபாய் என்றால் அதில் வேளாண்மை சார்ந்த துறைகளுக்கு மட்டும் 1 லட்சம் கோடியே 25 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. விவசாயிகளின் மிக முக்கிய பிரச்சனைகளான பயிர்க்கடன் சுமை, கொள்முதல் விலை உள்ளிட்டவை குறித்து ஆராய்ந்து அவற்றை களைவதற்கான நடவடிக்கைகள் குறித்தும் பரிந்துரைக்க உயர்நீதிமன்ற நீதிபதி தலைமையில் வல்லுநர் குழு ஒன்று அமைக்க பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. மேலும் அனைத்து விளைபொருட்களையும் அரசே கொள்முதல் செய்யும் திட்டத்தை செயல்படுத்த வேளாண் வணிகம் மற்றும் சந்தைப்படுத்துதல் என்ற புதிய அமைச்சகத்தை உருவாக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொள்முதல் விலை உள்ளிட்ட உழவர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் குறித்து ஆராய்ந்து அவற்றை களைவதற்கான நடவடிக்கைகள் குறித்து பரிந்துரைக்க உயர்நீதிமன்ற நீதிபதி தலைமையில் வல்லுநர் குழு ஒன்று அமைக்கப்படும். அனைத்து விளைபொருட்களையும் அரசே கொள்முதல் செய்வதை கட்டாயமாக சட்டத்தை கொண்டு வருவோம். இது யாரும் இந்தியாவில் செஞ்சது கிடையாது. இது அவசியமானது. இவ்வாறு கொள்முதல் செய்யப்படும் பொருட்கள் நியாய விலை கடைகளில் வழங்கப்படுவது போக மீதமுள்ள பொருட்களை விற்பனை செய்ய காவிரி பல்பொருள் அங்காடிகள் அமைக்கப்பட வேண்டும். இதன் மூலம் 1 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் என்றும் யோசனை வழங்கப்பட்டுள்ளது. வேளாண்மை சார்ந்த தொழில்களுக்கு முதலீடு திரட்டுவதற்காக வேளாண் துறை முதலீட்டாளர் மாநாடு நடத்தப்படுவதோடு இயற்கை சீற்றங்களால் பாதிக்கப்படும் பயிர்களுக்கு நியாயமான இழப்பீடு கிடைப்பதை உறுதி செய்ய புதிய பயிர் காப்பீட்டு நிறுவனத்தை தமிழக அரசே தொடங்கவும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. துறை முதலீட்டாளர்கள் மாநாடு உலகத்தில் வரட்டும். ஏன்னா தமிழ்நாட்டில் 5 நிலையில் உள்ள மாநிலம் தமிழ்நாடு. எவ்வளோ இயற்கை வளங்கள் நமக்கு இருக்கு. அதை நம்ம வியூகங்கள் வைத்து அதை அதிகப்படுத்தி பாதுகாக்க வேண்டும். இது எங்களோட நம்முடைய கடமை. இதுல முக்கியத்துவம் கொடுங்க. விவசாயத்துல முக்கியத்துவம் கொடுங்க. இன்னைக்கு ஐடி மால்கெல்லாம் டைட்டில் பார்லாம் கட்டினதெல்லாம் பண்ணுங்க. ஆனா விவசாயிகளை வாழ விடுங்க. இதுதான் முக்கியமானது. இது விவசாயிகளை வாழ விட்டு விவசாயத்தை நம்ம பெருக்கணும்னா நிச்சயமா தமிழ்நாடு வளர்ந்த மாநிலமாக வரும். 250 வேளாண் புத்தொழில் நிறுவனங்கள் தொடங்கப்படும். புத்தொழில் நிறுவனங்கள் அரசின் சார்பில் அதற்கு 1 கோடி வரை முதலீடு, 25 லட்சம் வரை மானியம் வழங்கப்படும். யார் யார் தொடங்குறாங்களோ அதுக்கு 1 கோடி ரூபாய் நாங்க உதவி செய்வோம் அரசு சார்பில். பயிர் காப்பீடு புதிய நிறுவனங்களுக்கு அரசே தொடங்கும். அதாவது இப்ப பயிர் காப்பீடு என்பது ஒரு ஏமாற்று வேலையா போயிடுச்சு. அடுத்த 5 ஆண்டுகளில் வேளாண்மை மற்றும் தோட்டக்கலை துறையில் 50 லட்சம் புதிய வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்த இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. அதோடு வேளாண் எந்திரங்களை வாங்குவதற்கான மானியம் பட்டியல் இனத்தவருக்கு 60%ஆகவும் பிற சமுதாயத்தினருக்கு 50%ஆகவும் உயர்த்த பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. நேரடியாகவும் மறைமுகமாக நான் அதுக்கு பல முன்னாடியே சொல்லிக்கிறேன். கிராமப்புறங்களில் வேளாண்மை மற்றும் பொறியியல் பட்டதாரிகள் ஒருங்கிணைந்து வேளாண் மற்றும் தோட்டக்கலை ஆலோசனை மையங்கள் ஏற்படுத்தப்படும். அவர்கள் அந்தந்த பகுதிகளில் வேளாண்மை, தோட்டக்கலை மற்றும் சந்தைப்படுத்தல் குறித்த ஆலோசனைகளும் சேவைகளையும் வழங்குவார்கள். இதன் மூலம் 5 லட்சம் பேருக்கு வேலை கிடைக்கும். அடுத்தது தென்னை மரத்தில் இருந்து இறக்கப்படும் நீரா பானத்தை பாதுகாப்பான முறையில் உரைகளில் அடைத்து தமிழ்நாடு முழுவதும் விற்பனை செய்யும் நடவடிக்கை எடுக்கப்படும். இந்த திட்டத்தின் மூலமாக தமிழ்நாட்டில் 1 லட்சம் பேருக்கு நேரடியாகவும் 2 லட்சம் பேருக்கு மறைமுகமாக வேலை கிடைக்கும். மேலும் காவிரி பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலத்தை விரிவாக்கம் செய்வதோடு பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலத்தை ஹைட்ரோ கார்பன் திட்டங்களுக்கு அனுமதி அளிக்க கூடாது என்றும் செய்யாறு சிப்காட் விரிவாக்கத்திற்காக நிலம் கையகப்படுத்தும் திட்டத்தை கைவிட வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டுள்ளது.
மிக முக்கியமாக உழவுக்கும் சுற்றுச்சூழலுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும் மணல் குவாரிகள் அனைத்தையும் ஜூலை மாதத்திற்குள் மூட வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் மூலம் வேலை வழங்கப்படும் நாட்களின் எண்ணிக்கையை 150ஆக உயர்த்த வேண்டும் என்றும் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது.